உச்சியறிந்து கொண்டேன் தாண்டவ கோனே உங்கள் ஊசிமூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதியழித்து மதி தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதியழித்து மதி தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழிமுனைக்குள் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழிமுனைக்குள் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூலறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூலறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே மும்மலமும் தான் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உந்தல் மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே நிலையை உள்ளுணர்ந்தேன் தாண்டவ கோனே நிலையை உள்ளுணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே சூரியமை பீடமடா தாண்டவ கோனே சூரியமை பீடமடா தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே கூறியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூறியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை. இருப்பாற்றுப் படையென்றேனல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும். விளக்கிக் கழிமுகத் துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளியை கருத்திடை நிறுத்தி ஓங்கும். திருவளர் பொழுதை அருளும் சூரிய கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப் படையே.
இருப்பாற்று படையென்றேனல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும். விளக்கிக் கழிமுகத் துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளியை கருத்திடை நிறுத்தி ஓங்கும். திருவளர் பொழுதை அருளும் சூரிய கவியாற்று படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றி பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப் படையே. ஒளிமையம் போற்றி, ஒளிமையம் போற்றி, ஒளி ஒளி உணர்நிலை உட்கணல் போற்றி, வெளிமையம் போற்றி, விரிவண்டம் போற்றி, கடல் தன்னை துளியாக்கி துளி தன்னை கடலாக்கும் பெருமையம் போற்றி. வணக்கம். உலக ஒளிமையம் ஞானாற்றுப்படை அரங்கேற்றத்துக்காக அந்தமான் தீவு, அழகிய அந்தமான் தீவில் அரங்கேற்றம் செய்வதற்காக செல்கிறேன். வணக்கம். ஞானாற்றுப்படை அரங்கேற்றம், அந்தமான் பயணம். உலக ஒளிமையம் ஞான சமஸ்தானம் வழங்கும் ஞானாற்றுப்படை அரங்கேற்றம் அழகிய அந்தமான் தீவில். ஒளிமையம் பீடம் தேடி, ஒளிமைய பீடம் தேடி ஓங்குதல் ஞானம் தேடி வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு வித்ததன் விலாசம் தேடி களிப்புற்று உயிரை தீண்டும் கர்மங்கள் அற்ற கர்ம துளி தேடி துறையை தேடி திரும்பினோர் உதவும் நூலே. ஞானாற்றுப்படையின் நோக்கம் ஞான பிரம்மாண்டம் என்னும் வானாதிபூதம் ஐந்தின் விரிவண்ட ஏக இருப்பின் ஞானாதி வியாபகம் அந்த ஞாபகம் தோற்றுவித்து தானான இயக்க ஒழுங்கின் தன்மையை உணர்த்தல் தானே. இதுவரை கற்ற
மற்றதெல்லாம் இருப்பெனும் பிரம்மாண்டத்தை எதுவரை உனக்குணர்த்தி இது மட்டும் என்றே சொல்லி அது மட்டும் அதுதான் என்ற ஆணிவேர் அறுக்கும் நூலை மெதுவாக வாசிக்கும் முன் மேலாண்மை பதத்தை வணங்கே. எதையோ வணக்கம் என்று இருமாப்பில் உழலும் மகனே, இதை மட்டும் கொஞ்சம் கேளாய். இருப்பினை வணக்கம் செய்தாள் புதை மண்ணில் ஒடுங்கிச் சாகும். புழுதிக்கோர் புதையல் காட்டும் விதை வணக்கம் சொல்வேன் அந்த வித்திலா வித்தின் சிறப்பே. மும்மலச் சேற்றில் மூழ்கி முழுமளம் தனையே இறையாய் அம்பலம் அறியாதுழலும் ஆற்றிற்கோர் கடலை காட்டும் செம்பனி செழுமை பணிதான் சீராற்று படைக்கோர் நெறியாய் அம்மையம் ஆக்கும் அந்த அதிர்வுதான் நூலின் பயனே. நுணுக்கத்தின் படியில் ஏற்றும் நூலாற்று படைக்கோர் காப்பாய் வணக்கத்திற்குகந்த வைப்பின் வல்லபத்திரத்தின் ஆற்றல் இணக்கமாய் இறங்கி எல்லா எழுத்திலும் பொருளாய் ஓங்க மணக்கின்ற வணக்கம் ஏற்பாய் மகாஸ்ரீ இருப்பெண் காப்பே. உலக ஒளி மையம் வழங்கும் ஞானாற்றுப்படை அரங்கேற்றம் அழகிய அந்தமான் தீவு. காணிக்கை வைத்தல். வருடங்கள் ஓடித் தேய்ந்தும் வயதிலோர் பாதி கழன்றும் குருடனாய் திரியும் எங்கள் குறை குற்றம் நீக்கி நாங்கள் திருந்தவோர் வழியை தருவீர் தெய்வ ஒளி மைய கவியே. இறைவனை தேடும் ஆர்வம் இருந்ததால் குருவை தேடி முறையான தீட்சை பெற்றோம். நித்திய பொருளாம் கண்ணுள் மறைஞான கணலை சேர்த்தே மாதவம் புரிந்தாள் நீயே இறைவனாய் ஒளிர்வாய் என்று ஈரெழுத்தளித்தாரையா. முப்பொருள் கலவை தோன்ற முழுப்பொருள் அறிந்தால் தானே அப்பொருள் விளங்கும் அதனை அப்புறப்படுத்தும் நுட்பம். எப்பொருள் கொடுத்தால் கிடைக்கும் எளிதல்ல மகனே கேளாய். தப்பாது காணிக்கை வைத்தாள் திறந்திடும்
அவனிடம் இல்லாத ஒன்றை அர்ப்பணம் செய்யும் உளவை கவனமாய் கேட்பாய் கண்ணா. காணிக்கை இதுதான் உன்றன் தவமாகி தியானம் அறுத்து தன்மயம் ஆக்கும் இருப்பின் நவநாத பிரம்மாண்டம் கேள் நடுமையம் விளங்கும் என்றே. நன்றியாள் கர்மம் குறையும் நாதாந்த அதிர்வின் தயவாள் மன்னிப்பின் மர்மம் உணர்ந்தாள் மமதையாம் கர்வம் அழியும். உன்னிப்பாய் கவனி மகனே உள்ளார்ந்த பணிவாய் மாயா வன்மலம் எரிக்கும் ஞான வல்லமை இதுதான் சீரே. உலக ஒலிமையம் வழங்கும் ஞானாற்றுப்படை அரங்கேற்றம். அழகிய அந்தமான் தீவு ஞானத் தேர்வு. காணிக்கை என்று சொல்லி கைகூப்பி வைத்த மூன்றும் காணிக்கையாமோ அந்த கருமூலன் மயங்கான். எந்த காணிக்கை வைத்தால் எல்லா கர்மமும் தீரும் அந்த காணிக்கை வைக்க உனக்கோ காருண்யம் செய்வேன் ஏற்பாய். பல்கோடி அண்டம் சமைத்து அரமணன் உயிரை படைக்க நல்கோடி அணுக்கள் இணைத்து நாதாந்த அதிர்வின் கயிற்றால் வல்லவன் இறக்கி வரமாய் வான்பொருள் சுதந்திரத்தை நல்லவன் தந்தான் மீண்டும் நாடேறி வருதல் பொருட்டே. சுதந்திரம் தன்னை பெற்று சுயமாக கர்மம் சேர்த்து மதமாய்கை மமதை வளர்த்து மனவிருப்ப விகாரம் பெருக்கி பதமாக்க தந்தவரத்தாள் படுகுழி பள்ளம் வீழ்ந்தே பதமற்ற மனிதான் ஞான பரம் உணர இதுதான் தேர்வே. தேர்ந்த தேர்வை அவனே திறம்பட எழுதி உன்னை தேர்வாக்கும் உளவே ஞான திறவுகோல் மகனே. அந்த சீர்படும் காணிக்கை ஒன்றால் செழுமையின் முழுமை ஓங்கி பேரற்ற பிரம்மாண்டத்தின் பேருற்ற பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்ட தேர்வுன் முன்னே சொல்கிறேன் மகனே தந்த சுதந்திர தற்சார்பதனை வல்லவன் அவனுக்கு ஈந்தாள் வானுடன் வையம் முழுதும் சொல்லும் இப்பொழுதில் அளித்து சொல்லொனா சுகத்தை நிரப்பி
பல்லூழி கர்ப்பாந்த காலம் பரிசளித்தருள்வான் அவனே. உலக ஒளிமையம் வழங்கும் ஞானாற்றுப்படை அரங்கேற்றம் அழகிய அந்தமான் தீவில். கழிமுகத்வாரம். அறிவனல் பெருக்கி பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு செறிவுற்று நானே என்னும் சிறப்புற்று திகழும் ஒன்றன் நெறியாண்மை திறத்தை பார்த்தாள் நீ கற்று பெற்று கொண்ட அறிவாற்றல் சுதந்திரம்தான் அருளாற்றல் தடுக்கும் தடையே. கழிமுகத்வாரம் தன்னில் கசடான அறிவை ஒடுக்க வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல் வளர்ஞான பிரம்மாண்டத்தின் வழிபாடாய் ஓங்க வைத்துன் வாழ்பயனின் சூத்திரத்தை பொழிந்ததிரும் அற்புதம்தான் பெரும் கடலின் ஏற்பாடே. பெருங்கடல் காணாததனால் பெருகியே பெருக்கெடுத்தோடும் அரும் பெரும் அகண்ட ஆற்றின் ஆற்றலே பெரிதென்றென்னும் கருமம்தான் சுதந்திரம் அந்த கசடுதான் ஒடுக்கம் அதனை பெருமிதத்தோடு அகற்றும் பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வே. நிகழ்காலம் உணர்ந்தாள் அங்கே நொடி நீங்கா நினைவுள் ஏற்றி சுக பிரம்மச்சுயமாம் ஒன்றன் சுதந்திரம் வாங்கி அழியா யுக பிரம்மச் சுதந்திரத்தை யோகித்து பகுத்தளிக்கும் அகபிரம்ம பிரம்மாண்டம்தான் அருள் ஆதிஸ்ருதியின் வித்தே. அசைவற்ற அசைவாய் அசையும் அருள் ஆத்ம இருப்பின் இருப்பை திசையற்ற திசையாய் ஒளித்து இமை மையம் கடத்தி இமைக்க திசையற்ற திசையின் இலக்காய் திகழ்ந்தோங்கும் அதிர்வின் நுட்ப விசை காட்டும் ஆதிஸ்ருதிதான் விஸ்வாச தளபதியாய். உலக ஒளிமையம் ஞான சமஸ்தானம் வழங்கும் ஞானாற்றுப்படை ஓங்குதலுக்கான பிரம்மாண்ட திருநூல். அழகிய அந்தமான் தீவினில் அரங்கேற்றம் ஆத்ம அசரீரி. அறிவென்று கை கொண்டதெல்லாம் ஆணவம் வளர்க்கும் அதனால் வெறிகொண்டு கர்மம் வளர்ந்தே வித்திடம் மறைக்கும் அந்த நெறி நின்று மாய்கை தானாய் நிலை நின்று மலமாய் ஓங்கி செறிவுற்று செழுமை அமல சிறப்பே
அறிவும் வீணே. உணர்வோங்க அறிவும் ஓங்க, ஒவ்வொரு நொடியும் ஓங்க, உணர்வுற்று புனிதம் ஓங்க, உதயலாம் நிர்மல இருப்பின், மனம் ஓங்க பிறப்பும் இறப்பும், மறந்த பிரம்மாண்டம் ஓங்க, கணந்தோறும் ஓங்கி ஓங்கி காலமாயோங்கும் இருப்பே. அசரீரி உண்ட பின்தான் அசராமல் ஆதிச்சபைக்கு வசமாகும் வரங்கள் அமையும், வந்ததன் ஜென்மலாபம் நிசமாகும் மகனே. இந்த நிறைவுதான் ஆத்ம இறையின் அசரீரி ஆகும், அதனை அணுகினால் அனைத்தும் உனதே. இயக்கத்தின் ஒழுங்கை பார்க்க இயங்காத இயக்கம் தோன்றி, மயக்கத்தை அறுக்கும் அந்த மந்திர தெளிப்பே ஞான, சுயமுற்று சுயமாயதிரும் ஸ்ருதி ஆதி ஸ்ருதிதான் உன்னை நயமாக்கி நாதன் சபைக்குள் நடுவாக்கும் நாதத்வனியே. நாதாந்த அதிர்வே மலத்தின் நாற்றத்தை போக்கி மணக்கும், வேதாந்த அருளை நிரப்பி விரிவண்ட பொருளாய் மாற்றி, போதாந்தம் புகட்டும் நொடியுள் பொங்கியே பொங்கி வழியும், ஆதார வைப்பின் சுதிதா ஆத்ம அசரீரி பொழிவே. உலக ஒளிமையம் ஞான சமஸ்தானம் வழங்கும் ஞானாற்றுப்படை அரங்கேற்றம் அழகிய அந்தமான் தீவு. மகாஸ்ரீ இருப்பு. இருப்பெனும் தோன்றா நிலையின் இருப்பிடம் உணர்ந்து ஓங்கும், கருப்பொருள் ஒன்றால் மட்டும் கர்மங்கள் இல்லாத கர்ம திருநிலை படியில் ஏறி, திகழ்நிலை அதிரும் வண்ணம் ஒரு நிலை உணர்ந்து நிறையும், ஒன்றுதான் அழியாயிருப்பே. உலக ஒளி மையம் வழங்கும் ஞானாற்றுப்படை அழகிய அந்தமான் தீவில் அரங்கேற்றம். மகாஸ்ரீ இருப்பு. இருப்பெனும் தோன்றா நிலையின் இருப்பிடம் உணர்ந்தே ஓங்கும், கருப்பொருள் ஒன்றால் மட்டும் கர்மங்கள் இல்லாத கர்ம திருநிலை படியில் ஏறி, திகழ்நிலை அதிரும் வண்ணம் ஒரு நிலை உணர்ந்து நிறையும், ஒன்றுதான் அழியா இருப்பே. இருப்பென யாதெனக் கேளாய், இருக்குமாம் அறிவாம் உயிர்
இல்லை. பெருக்கவே படைத்துப் பெருக்கி பேரருள் வித்தே இருப்பு. அருள் வளர் இருப்பின் நுட்பம் அது மட்டும் இல்லை மகனே. விருத்திக்கு விருத்தி நல்கும் வித்தற்ற வித்தே இருப்பு. இருப்பெனில் யாதெனக் கேளாய். இருக்குமாம் அறிவை உயிரை பெருக்கவே படைத்துப் பெருக்கும் பேரருள் வித்தே இருப்பு. அருள் வளர் இருப்பின் நுட்பம் அது மட்டும் இல்லை மகனே. விருத்திக்கு விருத்தி நல்கும் வித்தற்ற வித்து இருப்பே. இருப்பிடம் மனங்கள் இல்லை இருப்பினும் இருப்பாள் வந்த திருவளர் சிருஷ்டிக்குள்ளே திரண்டதோர் கர்மம் மலமே. இருகூறாய் கர்மம் பெருக இணைந்ததோர் ஆணவம் மலமே. ஒருவாறு பிராப்தம் மறைக்கும் உயர்மாய்கை மலமும் இருப்பே. இருப்பிடம் மலங்கள் இல்லை இருப்பினும் இருப்பாள் வந்த திருவளர் சிருஷ்டிக்குள்ளே திரண்டதோர் கர்மம் மலமே. இருகூறாய் கர்மம் பெருக இணைந்ததோர் ஆணவம் மலமே. ஒருவாறு பிராப்தம் மறைக்கும் உயர்மாய்கை மலமும் இருப்பே. இருப்பந்த நிர்மலச் செறிவாள் இறக்கிய மும்மலக்கூட்டில் இருக்குமோ இருப்பின் ஆற்றல். இதற்குமோர் விடையை தேடும் அருட்பணி ஒன்றே பிறப்பின் அத்தனை பணிக்கும் முதலாம் திருப்பணி என்றே கொண்டால் இரண்டு உள் அதிரும் இருப்பே. இருப்பினும் அசலாள் வந்த இயற்கைதான் நகல் என்றாலும் இருப்பதன் காலாதீத இயற்செயல் நகலுள் இல்லை. இருப்பற்ற நகல் நீ குருவாய் எழுந்துன்னை கடவுள் என்னும் கருமத்தை அழிக்கும் கர்ம கர்மங்கள் அற்றதும் இருப்பே. இருப்பினும் அசலாய் வந்த இயற்கைதான் நகல் என்றாலும் இருப்பதன் காலாதீத இயற்செயல் நகலுள் இல்லை. இருப்பற்ற நகல் நீ குருவாய் எழுந்துன்னை கடவுள் என்றும் கர்மத்தை அழிக்கும் கர்ம கர்மங்கள் அற்றதும் இருப்பே. இருப்பென்பது எதுவென்ற
வாக்கால் இதுவரை அறிவு தெளிவால் உருப்பட 1000 மதங்கள் ஒவ்வொன்றாய் வகுத்து மார்க பெருநூல் வேதம் எதிலும் பேசினும் பேசா பொருள்தான் அருள் ஆதி ஸ்ருதியாய் அதிரும் அக்ஷர கோடியும் இருப்பே இருப்பினை அறிவு பெருக்க இணக்கத்தால் அறிந்த போதும் இருப்பதன் சூக்ஷமத்தை இரக்காது மகனே கேட்பாய் இருப்பு உன் அறிவில் பட்டால் இறைவனே நான் தான் என்னும் அருள் மாய்கை ஆணவம் தோற்றி அருளின் அருளை மறைக்கும் இருப்பே இருப்பதை உணர்வில் ஏந்த இருப்பதற்குள்ளே ஏகம் மருந்தாகி பிறவிப்பினிக்கோர் மகத்துவம் நல்கி மலத்தை விருந்துக்கு இணையாய் மாற்றி விஸ்வமை ரூபம் ஓங்க தரும் தன்னை நிகழ்காலத்தின் தன்மய தன்மைதான் இருப்பே இருப்புதான் ஏகம் அந்த இருப்புதான் மையம் ஞான இருப்புதான் இலக்கு தோன்றா இலக்கினை நோக்கிப் பாயும் அருட்செயல் உணர்வு நுட்பம் அக்தினால் கர்மம் கழன்று வரும் பயன் பிறவிப் பயனாய் வந்து பின் வாராதிருப்பே இருப்பினும் நுட்பம் நுணுக்க இறைநிலை தீண்டல் ஒன்றே இருப்பிங்கு இருப்பாயிருந்து எக்கோடி காலம் வரினும் பெருநிதி பொக்கிஷம் போலே பிரம்மாண்ட பிரம்ம நிறைவுள் திருநிலை உற்று ஓங்கும் சூரிய கவியும் இருப்பே ஒளிமையம் போற்றி ஒளிமையம் போற்றி ஒளி ஒளி உணர்நிலை உட்கணல் போற்றி வெளிமையம் போற்றி விரிவண்டம் போற்றி கடல் தன்னை துளியாக்கி துளி தன்னை கடலாக்கும் பெருமையம் போற்றி. உலக ஒளிமையம் வழங்கும் ஞானாற்றுப்படை அரங்கேற்றம் அழகிய அந்தமான் தீவில் மிகச் சிறப்பாக அரங்கேறியுள்ளது. இந்த நல்வாழ்ப்பினை அளித்த மகாஸ்ரீ இருப்பிற்கு நன்றிகளை சமர்ப்பணம் செய்கின்றோம். மேலும் மேலும் பல நாடுகளிலும் உலக ஒளிமையத்தின் ஞானாற்றுப்படை ஓங்கி ஒலித்து எல்லா மக்களுக்கும் பிறவி பயனாய் சரியான அதிர்வினை ஆத்ம அசரீரியாய் ஒலித்து அனைவரும் இன்புற்றும் இந்த மகா சூட்சுமத்தை உணர்ந்தும் வாழக்கூடிய அருளை
ஞான பிரம்மாண்டம் கொடுத்து அருள வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.